ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நித்தி ஆயோக் கூட்டம் தொடங்கியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நித்தி ஆயோக் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இதில் தமிழக முதல்வர் விஜயும் கலந்து கொண்டிருக்கிறார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்று டெல்லியை சென்றடைந்தார் தமிழக முதல்வர் விஜய். தற்போது நித்தி ஆயோக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்றிருக்கும் நித்தி ஆயோக் கூட்டம் தற்போது டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தொடங்கியிருக்கிறது. இதில் தமிழக முதல்வர் விஜயும் பங்கேற்றிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, நித்தி ஆயோக் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கும் நிலையில என்னென்ன ஆலோசனைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன? நாட்டின் வளர்ச்சி கொள்கைகளை வழிகாட்டுவதிலே மிகவும் முக்கிய இடம் பிடிக்கும் நீத்தி ஆயோக்கின் முக்கியமான ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. மாநில முதல்வர்கள் கலந்து கொள்ளும் இந்த ஆலோசனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்குகிறார். 2047 வருடத்துக்குள் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்க வேண்டும். அதற்கான கொள்கைகள் என்ன, குறிப்பாக மனித வளத்தை அதற்கேற்ற வகையிலே உருவாக்குவது எப்படி என்பது தொடர்பாக இன்றைய ஆலோசனையிலே விவாதிக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் விஜய் இந்த ஆலோசனையில் கலந்து கொள்கிறார். அவர் முதல்வராக பதவியேற்ற பிறகு நடைபெறும் முதல் நீதி ஆயோக் கூட்டம் என்பதால் முதல் முறையாக அவர் இந்த ஆலோசனையிலே பங்கேற்கிறார். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அருகிலே தமிழ்நாடு முதல்வர் விஜய் அமர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசின் தலைமை செயலர் சாய்குமார் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் முதல்வருக்கு தேவையான தகவல்களை அளிப்பதற்காக இங்கே ஆலோசனை கூட்டம் நடைபெறும். குடியரசுத் தலைவர் இல்லத்திலே அவருடன் தயாராக இருக்கிறார்கள். இந்த ஆலோசனை இன்று நாள் முழுவதும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனையிலே பல்வேறு மத்திய அமைச்சர்களும் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இந்த ஆலோசனையில் இடம்பெறுகிறார்கள். ஆகவே முதலமைச்சர் விஜய் இவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் இன்றைய ஆலோசனை வழங்குகிறது. ஆகவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆலோசனையில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த முதல்வர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் தங்களுடைய மாநிலங்களின் தேவைகள் என்ன, திட்டங்கள் என்ன என்பது குறித்து விரிவாக சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே நடைபெறும் இந்த ஆலோசனையிலே 2047 வருடத்திற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க வேண்டும். அதற்காக இப்போதிலிருந்தே எத்தகைய திட்டமிடல் தேவை, ஏற்கனவே என்ன திட்டமிடல் நடந்திருக்கிறது, அதை இன்னும் எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. ஆகவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆலோசனையிலே இன்று தமிழ்நாடு முதல்வர் விஜய் கலந்து கொள்கிறார். தமிழகத்திற்காக மாநில முதல்வர்கள் விஷயங்களை வலியுறுத்தும் பட்சத்தில் என்னென்ன விஷயங்களை தமிழகம் சார்பில் முதல்வர் விஜய் முன்னெடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? கணபதி, மிகவும் குறிப்பாக தமிழகத்துக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், அதாவது மனித வளம் தொடர்பான திட்டங்கள் மற்றும் அதற்கேற்ற வகையிலே அமைக்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவை குறித்து ஆலோசனை நடைபெற இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டுக்கு எத்தகைய முதலீடுகள் தேவை, தமிழ்நாட்டுக்கு எத்தகைய உட்கட்டமைப்பு வசதிகள் தேவை, தமிழ்நாட்டுக்கு எத்தகைய மனிதவள வளர்ச்சி தேவை, இதன் மூலமாக எப்படி தமிழ்நாட்டை மேலும் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக உருவாக்கலாம், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேலும் எளிமையாக்குவது, அதாவது அரசு சேவைகளை பெறுவதிலே மக்களுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது, சுலபமாக அவைகள் கிடைக்க வேண்டும், கல்வி, மருத்துவம் போன்ற சேவைகள் சுலபமாக கிடைத்து அதன் மூலமாக மக்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அதே சமயத்திலே தங்களுடைய வாழ்க்கை குறிக்கோள்கள், அதாவது மாணவர்கள் படிப்பது, பிறர் தங்களுடைய உடல் நலத்தை பேணுவது, இதன் மூலமாக எப்படி எல்லா வகைகளிலும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்த ஆலோசனையிலே சமர்ப்பிக்க இருக்கிறார்.
அதே போலவே ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்த முதல்வர்களும் இந்த கூட்டத்திலே ஆலோசனைகளை சமர்ப்பிப்பார்கள். இந்த கூட்டத்திலே உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் போன்ற பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் பங்கேற்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய யோசனைகளை முன்வைக்கும் போது அது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு எத்தகைய கொள்கைகள் 2047 வருடம் வரை தேவை, 2047 வளர்ச்சியடைந்த நாடாக உருவாவதற்கு இப்போதிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், ஏற்கனவே நடந்துள்ள ஆலோசனைகளின் அடிப்படையில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் எப்படி அமல்படுத்தப்படுகிறது போன்ற விஷயங்களும் ஆலோசிக்கப்படும். ஆகவே அதன் அடிப்படையிலே ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் சொல்லியிருப்பது போல தமிழ்நாட்டுக்கு உயர் கல்வி அமைப்புகள் தேவை. அதாவது உயர் ஐஐடி, IIMM போன்ற உயர்கல்வி அமைப்புகள் கூடுதலாக தமிழ்நாட்டிலே வருவதன் மூலமாக தமிழ்நாட்டிலே மேலும் மாணவர்கள் பயில்வதற்கான வாய்ப்பு கிட்டும். அதன் மூலமாக மனித வளம் மேலும் மேம்படும். அது தவிர மாநில வளர்ச்சிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும், தொழில்துறைக்கு தேவையான வசதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள், இவை அனைத்தையும் உருவாக்க வேண்டும். அதற்கான என்னென்ன முதலீடுகள் தேவை என்பதையும் முதலமைச்சர் இந்த ஆலோசனையிலே கோடிட்டு காட்டுவார் என தெரிகிறது. அதன் அடிப்படையிலே மத்திய அரசிடமிருந்து என்னென்ன உதவிகள் தேவையோ அதையெல்லாம் கேட்டு பெறுவதற்கு இது ஒரு ஆதாரமாக அமையும். நேரடி இந்த ஆலோசனையின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகள் அல்லது கொண்டு வரப்படும் திட்டங்கள், கொள்கைகள் குறித்து எப்போது அறிவிப்பு வெளியாகும்? எதன் அடிப்படையில் அந்த அறிவிப்பு இருக்கும் கணபதி? இந்த ஆலோசனைக்கு பிறகு நீத்தி ஆயோக் அமைத்துள்ள பல்வேறு குழுக்களின் ஆலோசனைகள் நடைபெறும். அந்த ஆலோசனைகளின் அடிப்படையிலே இனி வரும் காலங்களிலே பட்ஜெட், அதாவது நிதிநிலை அறிக்கை மூலமாகவோ அல்லது பிற நடவடிக்கைகள், திட்டங்கள் மூலமாகவோ மாநிலங்களுக்கு தேவையான வசதிகள் என்னென்னவோ அவற்றையெல்லாம் அளிக்க மத்திய அரசு முன்வரும். அதாவது மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு தேவை என்றால் நிதி ஒதுக்கீடு, உள்கட்டமைப்பு வசதிகள் தேவை என்றால் உட்கட்டமைப்பு வசதிகள், முதலீடுகளை கவர்ந்திழுப்பதற்கான உதவி தேவை என்றால் அதற்கேற்ற வகையிலேயே மத்திய அரசின் கொள்கைகள் என பல்வேறு விதமாக இந்த நடவடிக்கைகளை பிரிக்கலாம். ஆகவே ஒட்டுமொத்த வளர்ச்சி நோக்கு, அதற்கான தேவைகள் என்பவை இந்த ஆலோசனையிலே விவாதிக்கப்பட்டாலும் பின்னர் அவை எப்படியெல்லாம் அமல்படுத்தப்படும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எப்படி அமல்படுத்தப்படும் என்பது குறித்து தனித்தனியாக குழுக்கள் அமைத்து அதன் மூலமாகவோ பின்னர் மத்திய அமைச்சகங்கள் மூலமாகவோ இதை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நீத்தி ஆயோகம் ஏற்கனவே மனித வளம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்காக குழுக்களை அமைச்சிருக்கிறது. அதாவது அதிகாரிகள் மட்டத்திலே பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அளித்திருக்கும் பரிந்துரைகளும் ஏற்கனவே தயாராக இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே நடவடிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்கப்படும். இது குறுகிய கால நடவடிக்கை அல்ல, 2047 வரை தொடர்ச்சியாக எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள். ஆகவே அடுத்த 11 வருடங்கள் தொடர்ச்சியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றனவோ அவை அனைத்துமே இன்றைய விவாதத்தில் இடம்பெறும். பின்னர் படிப்படியாக அடிப்படை நடவடிக்கைகள் இருந்து தொடங்கி ஒவ்வொன்றாக அமல்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் பின்னல் எடுக்கப்படும். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.